பைசா கொடுத்திருக்காரு. அதே தில்லாலங்கடி வேலை செஞ்சிருக்காரு. வேலுமணி தான் தில்லாலங்கடி வேலை செய்யற இல்ல. ஜமாத்துல நீங்க திமுக தான் வாக்களிக்க வேண்டும், சர்ச்சுக்குள்ள நீங்க திமுக தான் வாக்களிக்க, அது மாத்த சொல்லாமா சார்? அப்படி கிடையாது. குழந்தைகள் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களே தூண்டி விடுறீங்க. அதுல வந்து அந்த குழந்தைகள் தானா பேசிட்டா இல்ல தாவேக்காரங்க வந்து ஷூட் எடுத்து போட்டாங்களான்னு தெரியல. இவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்காரு. இல்ல அதான் இம்பாக்ட் பண்ணிருக்காரா தெரியல, வரும்போது தான் தெரியும். எம்ஜிஆர் விட இல்ல ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். நான் எம்ஜிஆர் விட எம்ஜிஆரோட ஒப்பிடல சார், ரிசல்ட்ஸ் வந்தா தான் பேச முடியும். திமுக ஆதரவாளர் சார் நீங்க சொல்றீங்க சார், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்ததான் நம்ம பேச முடியும். நீங்க ஊகத்துல பேச முடியாது. ஸ்டாலினுக்கு ஸ்வீட் வீட்னது யாரு, பாராட்டு விழா நடத்தினது யாரு, அதுல ஆயிரக்கணக்கான கலந்துட்டவங்க யாரு சொல்லுங்க. அல்லாத ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் திமுக ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கு. அந்த ஓட் பேங்க்ல விஜய் ஒன்றும் பண்ண முடியல. வாக்கு சதவீதம் நயினார் நாகேந்திரன் தோக்கிறதுக்கு காரணமா இருக்க போது சசிகலாவோட கேண்டிடேட். அது ஒரு என்ஜிஓவா இருந்தது. அந்த சமயத்தில் என்ன இருந்தது, காங்கிரஸ் படு ஊழலா இருந்தது, எழுத்து பேசுறது சௌரியமா இருந்தது, அதை பாஜக கேஷ் பண்ணிட்டு போனாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பு வரங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உண்மையிலே மொத்த பேருமே தலை பிச்சிட்டு இருக்காங்க, யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று. உங்க கருத்துப்படி யார் சார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து 4 முனை போட்டி அப்படின்றத நம்ம முதல்ல பேசிகிட்டு இருந்தோம். முதல்ல 4 முனை, நாம் தமிழர் வந்து 8% ஓட்டு வாங்கினாங்க, நம்ம அவங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு 4 முனை போட்டியாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அது நாட்கள் போக போக என்னாச்சுன்னா அது 3 முனை போட்டியாக சுருங்கி போச்சு. சில பேர் சொன்னாங்க இல்லை 2 முனை போட்டியாக தான் இருக்கும், திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னாங்க. பட் கடைசி தேர்தலுக்கு முன்னாடி கடைசி ஒரு வாரம் வந்து திடீர்னு ஒரு விஜய்க்கு ஒரு ஹைப் வந்தது, ஒரு ஜம்ப் வந்தது. ஆக்சுவலாக அந்த ஜம்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் கடைசி நாளில் அவர் வந்து அதிமுக போட்டு ஒரே அடி அடிச்சிட்டார் அவர் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டியாக அது மாறிடுது. அப்போவும் கூட சில ஏரியாக்கள் அது மும்முனை போட்டியாகவும் சில ஏரியாக்களில் வந்து இருமுனை போட்டியாகவும் தான் இருந்தது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த மும்முனை போட்டின்னு காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன ஓட்டை வந்து திமுக ஓட்டை பிரிக்கிறாரு, என்ன அதிமுக ஓட்டை பிரிக்கிறாரு, விஜய் என்ன ஓட்டு எடுக்கிறாரு அப்படின்ற பாயிண்டில் தான் இருக்குது. எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க பெரும்பாலும் வெளிப்படையாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. எஸ் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், டிவி கேக்கு ஓட்டு போட்டேன், எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி டிவி கேக்கு ஓட்டு போட சொன்னேன்னு எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த வெளிப்படையாக சொல்கிறவங்கள தவிர ஒரு பெரிய ஓட்டு போடுற கும்பல் வந்து இப்போ சொல்லாத கும்பல் ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. டிவி கேக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குன்றாங்க, அவங்க சொல்கிறத நம்ம வந்து அலட்சியப்படுத்த முடியாது. நல்ல ஸ்கோப் இருக்குன்னா வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஸ்கோப் இருக்குது அவங்க சொல்கிறாங்க. பட் என்னுடைய பார்வையில் அவங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஸ்கோப் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அவங்களுக்கான ஓட்டு பர்சன்டேஜ் வருமானா குறைந்தபட்சம் அவங்க 20% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பெற்றிருக்காங்கன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்க யார்கிட்டேருந்து ஓட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றம் வேண்டும் அப்படின்னு கருதுகிற மக்கள்கிட்டேருந்து ஓட்டு எடுக்கிறாங்க, திமுகவை பிடிக்காதவர்கள்ட்டேருந்து ஓட்டு எடுக்கிறாங்க, இல்லை வந்து திமுகவை வந்து பாஜகலேயோ அதிமுகவிலேயோ வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறவங்ககிட்டேருந்து ஓட்டு எடுக்கிறாங்க. இந்த 3 வகையில் அவங்க ஓட்டு எடுக்கிறாங்க. நாம் தமிழர்கிட்டேருந்து கொஞ்சம் ஓட்டு எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஓட்டு எடுக்கும்போது அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 20% ரீச் பண்ணுவாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கணக்கு அந்த மாதிரி இருக்குது. ஒரு அதுக்கு மேலேயும் போகலாம் குறைவாகவும் போகலாம் சொல்ல முடியும். அந்த 20% விஜய் எடுக்கும்போது இரு திராவிட கட்சிகள் யாருக்கு பாதிப்பு ஏற்படலாம்? அதிமுகவுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். என்ன காரணம்னா வந்து நான் இப்போது நிறையா தொகுதிகளில் செக் பண்ணும்போது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா திமுகவை தோற்கடிக்கிறதுல வந்து கடைசி ஒரு வாரத்தில் வந்து விஜய்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடி இருக்குது. அவர் திமுகவை வந்து ஒரு பொசிஷன் பண்ணிட்டாரு, எனக்கு எதிரி திமுகவுக்கு எதிரி நான் தான்ட்டு. அதிமுக அந்த அளவுக்கு இல்லை, பாஜகவும் அதிமுக இருக்கிற கூட்டணியால் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு அந்த ஓட்டுகள்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு, தாவேகா பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க இதுவரையும் அதிமுகவுக்கு போட்டிருந்தாங்க, திமுக இல்லாட்டி அதிமுகவுக்கு, அவங்க கொஞ்சம் இப்படி மாறி தாவேகாவுக்கு போயிட்டாங்க, அதனால் அதிமுக ரொம்ப பேட்லி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதே சமயம் திமுகவும் ஓட்டு இழக்காதுன்னா ஓட்டு இழக்கும் திமுக வந்து திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டு, குறிப்பாக கிறிஸ்துவர்கள் ஓட்டில் குறைந்தபட்சம் 50% விஜய் எடுக்கிறார். குறைந்தபட்சம் 100 ஓட்டு இருக்குன்னா 50 ஓட்டு எடுக்கிறார். இன்றைக்கி மார்னிங் என் கூட ஒரு கிறிஸ்துவ பேராயர் பேசினார். அவரே என்னோடய பேச்சை பார்த்துட்டு அவரே எல்லாம் ஃபோனில் பேசினார். நேற்று நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டேன்னு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா
எங்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டில் 100ல் 50% அவர் எடுக்கிறார் சார், விஜய் எடுக்கிறாருன்னு. அப்போ 50% அவங்க இழக்கிறாங்க திமுக. முஸ்லீம்கள் ஓட்டு ஒரு ஓட்டு போலன்னு அவங்க சமுதாயத்தில் சொல்கிறாங்க. அது என்னென்னு எவ்வளோ தூரம் அண்ணா அதில் முஸ்லீம்களை பெரும்பாலான பெண்கள் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அந்த ஆஸ்பெக்டில் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தோம். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக. இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு முன்னாள் பேராசிரியர் ஃபாதராக இருக்கார். அந்த ஃபாதர் இன்னைக்கு காலையில் என்கிட்ட பேசினார். இன்னைக்கு காலையில் அவர் பேசி சொன்னது என்னென்னா, சார் எங்கள் கிறிஸ்டியன்ஸில் நான் உண்மையை சொல்கிறேன், 50% வந்து ஆயர்கள் சொன்னதெல்லாம் கேட்கவே இல்லை, பிஷப் சொன்னாங்கல்ல அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை சார், டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே அது திமுகவுடைய ஓட்டு தான். அது இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அங்கே போட்டிருக்காங்க. அப்போ அவங்க 50% இழக்கிறாங்க. ஒரு 12-13% இருக்கிறதுல வந்து ஒரு 6% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. 6% கிறிஸ்டியன்ஸில் 3% ஓட்டு அவங்க இழக்கிறாங்க. யார்? திமுக இழக்குது. ஆனால் இங்கே போகிற ஓட்டு எப்படி இருக்குன்னா, அதிமுகவில் போகிற ஓட்டு அதுக்கு மும்மடங்காக இருக்குது. 9% இருக்குது இங்கே போகிற ஓட்டு. இங்கே வந்து ஏற்கனவே சசிகலாவும் ராமதாஸும் அதிமுக அணி ஓட்டை பிரிக்கிறாங்க பல இடங்களில். அப்புறம் தினகரனுக்கு ஓட்டு போகுமா இல்லையான்றது நமக்கு தெரியல. ரெண்டாவது வந்து பாமக வன்னியர்கள் ஓட்டை விஜய் கொஞ்சம் எடுக்கிறாருன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஸோ அதிலலாம் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது. அதனால் அதிமுகவுக்கு 9%, திமுகவுக்கு குறைந்தபட்சம் 5% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைந்தபட்சம் 5%. அவங்க திமுக சொல்கிறாங்க, இந்த 5% நாங்கள் வந்து பயனாளிகள் மூலமாக நாங்கள் சரி பண்ணுவோம், குறைஞ்சபட்சம் 3-4% சரி பண்ணுவோம் எங்கள் பயனாளிகள் மூலமாக. நாங்கள் அதிமுகவை பொறுத்த மட்டும் அங்கே வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு லீடர் இல்லாதனால, ஒரு ஜெயலலிதா மாதிரியான லீடர் இல்லாதனால அது வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை எழுந்து காட்சியளிக்குதோன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அதனால் அவங்களுடைய இப்போ திமுக வந்து 45லேருந்து 10% குறைஞ்சா கூட 35% வரும். ஆனால் அதிமுக வந்து 33-34%லேருந்து அது 7-8% குறைஞ்சா அது 24க்கு வந்துடும். அது அங்கே தான் பிரச்சனை வருது ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இப்படி, ஆனால் காங்கிரஸ், தேமுதிக, விசிக இதனுடைய கோர் ஓட்டே ஃபுல்லாகவே ஏறக்குறைய 80% ஏற்கதுன்றாங்களா சார்? 2 பகுதியிலையும் இந்த டேமேஜ் இருக்குது சார். நீங்கள் சொல்கிறத மறுக்கல. நான் முதலே சொன்னேன்ல, விடுதலை சிறுத்தைகள் வன்னியர்கள் ஓட்டில் பிஎம்கே ஓட்டு. ஆனால் பிஎம்கே ஓட்டில் டேமேஜ் இருக்குது. அதிமுகவில் பிஎம்கே ஓட்டும் பாஜக ஓட்டும் ஆமும் ஓட்டும் நல்லாவே ஜெல்லாகி அங்கே போய் ஜெல்லே ஆகலை. அமமுக ஓட்டெல்லாம் ஜெல்லே ஆகலை. அமமுக ஓட்டு இன்ஃபேக்ட் சசிகலா வந்து ஏகப்பட்ட தூக்கின்னு போயிட்டாங்க. அந்த 10 தொகுதிகளில் நயினார் நாகேந்திரனே அவருக்கே பாவம் தோற்றுவாரான்ருக்கு அந்த நாளில் தான் போயிட்டுருக்கு. அப்படி பிரிஸ்டார் ஓட்டை சசிகலா ஆள் பிரிஸ்டார் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாமக ஓட்டை வந்து இவர் விஜயம் பிரிக்கிறாரு, ராமதாஸும் பிரிக்கிறாரு. ஆனால் இந்த வாட்டி அன்புமணி நல்ல ஒரு இது பண்ணி இம்பேக்ட் பண்ணி அந்த பாமக ஓட்டு பெரிய லெவல் போகாமல் தடுத்து அதிமுக பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரை பண்ணார். ஸ்டைல் இஸ் பெஸ்ட்டு, நான் சந்தேகப்படல. ட்ரை பண்ணார் சார். பட் விஜயோடைய அந்த சுனாமி வந்து அதுக்கு மேலேயே போயிடுச்சு ஆக்சுவலாக. வன்னிய இளைஞர்கள், பட்டியல் இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே வந்து கணிசமான அளவு அங்கே போயிட்டாங்க. ஆனால் அப்போனா நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன் நான் அதனால தான் சொல்கிறேன் போத் அதிமுக அண்ட் திமுக 2 பேர் மத்தியிலையும் ஒரு டேமேஜ் இருக்கிறதுனால திமுகவுக்கு யானைப்படுத்தா குதிரை மட்டும் இருக்குது. இது அதிமுக குதிரைப்படுத்தா தரையாக தொடுது அது ஆக்சுவலாக. அதனால் இந்த ரெடியூஸ் ஆகிற விஷயங்கள் 4 முனை போட்டியில் 35-36% வாங்கி திமுக மைனராக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது பொதுவான பேச்சாக. ஆனால் இது வரைக்கும் அதே மாதிரி வரலாறு இல்லையா சார்? தொடர்ந்து வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லையா? கருணாநிதி அரசியலில் வந்து தலைமை ஏற்ற பிறகு விஜய் எடுத்த உடனே வெற்றி பெறுவார் என்ன வரலாறு இருக்குது? அவர் 0ல் ஆரம்பிக்கிறார். சிரஞ்சீவி எடுத்த உடனே வெற்றி பெற்றாரா? நடிகர்ல சிரஞ்சீவி வெற்றி பெற்றாரா? என்டிஆர் வெற்றி பெற்றார். என்டிஆர் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் சார். சரி சார். இல்ல அவர் கட்சியில இருந்து வந்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து என்டிஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற. அவர் காங்கிரஸ் வந்து மக்கள் கடுமையான வெறுப்புல காங்கிரஸ் மேல இருந்தாங்க, ஓட்டு போட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிச்சு ஆம் ஆத்மி 2 வருஷம் அவங்க இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஐஏசி கம்பெனி நடத்தினாங்க. கட்சி அது ஒரு என்ஜிஓவா இருந்தது. அந்த சமயத்துல என்ன இருந்தது? காங்கிரஸ் படு ஊழலா இருந்தது, எழுத்து பேசுறது சௌரியமா இருந்தது. அதை பாஜக கேஷ் பண்ணிட்டு போனாங்க. ஆம் ஆத்மி எங்க? டெல்லி கவர்மெண்ட். டெல்லியில சொல்றேன். டெல்லியில அது இல்ல நான் என்ன சொல்றேன், அதனால டெல்லி அரசு நான் சொல்றேன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற. இவர் 2 வருஷம் தான் ஆட்சி வந்து இவர் களத்தில் உழைச்சா மாதிரியும் தெரியல, ஓட்டு போய் கேட்டா மாதிரியும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ரசிகர்கள் இருக்காங்க. குழந்தைங்க வந்து அம்மா அப்பா ஓட்டு போட சொல்லுவாங்கன்னு சமூக வலைதளத்தில் படங்கள்லாம் போடுறாங்க. அம்மா அழகா ஒரு குழந்தை, அம்மா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கம்மாண்ணா. அந்த குழந்தை தானாக அழுதா இல்லை சொல்லி வச்சு அழுதான்னு தெரியல நமக்கு. ஷூட்டிங்காக போட்டோ ஷாப்புக்காக அழுதா, இது தாவேக்காவே படம் எடுத்து போடுறானா, இது மாதிரிலாம் தெரியல. இது குழந்தைகள் கமிஷன் இருக்குல்ல, அவங்க என்கொயர் பண்ணணும் விஜயை. அவர் தூண்டி விட்டார். குழந்தைகளுக்கு அரசியலே தெரியாது. ஆனால் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, குழந்தைகளுக்கு அரசியல் தெரியாது. ஆனால்
இந்த பாதகியார்கள், உல்மாக்கள், நீங்கள் ஜமாத்தில் நீங்கள் திமுக தான் வாக்களிக்க வேண்டும், சர்ச்சுக்குள்ள நீங்கள் திமுக தான் வாக்களிக்க, அது மாத்த சொல்லாமா சார்? அப்படி கிடையாது. அது குழந்தைகள் அதுல அது ஃபண்டமெண்டல் ரைட். ஒரு தனி பிரஜை யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரும் வற்புறுத்த கூடாது. சொல்றத ஒத்துக்கிறேன். மதத்தின் அடிப்படையில் கொள்கை ரீதியாக சில விஷயங்களை வந்து இந்த கட்சி வந்தால் நமக்கு நல்லது, இந்த கட்சி வந்தால் நமக்கு கெட்டதுன்னு ஏதோ டிசைட் பண்ணி சொல்கிறாங்க சார். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, குழந்தைகளை தூண்டி விடக்கூடாது. குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களே தூண்டி விடுறீங்க. அதில் வந்து அந்த குழந்தைகள் தானாக பேசிட்டா இல்லை தாவேக்காக்காரங்க வந்து ஷூட் எடுத்து போட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் இப்போ நம்ம 2000 இல்லை, ஆனால் அதனால பெரிய விளைவுகள்லாம் ஏற்படும் நினைக்கல சார். 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள்லாம் ஒன்றும் விஜய் போட்டுருப்பாங்களா தெரியல. ஏறக்குறைய ஒரு 10 மாவட்டத்துக்கு போயிருந்தாவே அதிகம். ஆமாம் போல. ஆனா அப்பயும் இவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்காரு. இல்ல அதான் இம்பாக்ட் பண்ணிருக்காரா தெரியல, வரும்போது தான் தெரியும். எம்ஜிஆர் விட இல்ல ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். நான் எம்ஜிஆரோட ஒப்பிடல சார். ரிசல்ட்ஸ் வந்தா தான் பேச முடியும். நான் வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன் அவருக்கு. ஆனா ரிசல்ட்ஸ் வரணும். ரிசல்ட்ஸ் வந்தால் தான் நான் அவரை பற்றி பேச முடியும் ஃபர்தரா. ஏன்னா இப்போ நீங்கள் எம்ஜிஆர் மாதிரிலாம் ஒப்பிட்டு பேச முடியாது. கரிஸ்மேட்டிக் லீடர். அது கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை, கரிஸ்மேட்டிக் ஆக்டர். ஆக்டர் ரைட் சார். ஆமா, அது எம்ஜிஆர் விட அதிகம். எம்ஜிஆர் விடலாம் அதிகம்லாம் ஓட்டு வந்தாலும் தெரியும். நீங்கள் அது அந்த முடிவுக்கு இப்போ வர முடியாது. 4ஆம் தேதி நம்ம அதை பற்றி பேசலாம். இல்லை 4ஆம் தேதி ஏன்னா பெரிய லெவல் பிரச்சாரம். அவருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. திமுகலேருந்து ஒரு 5%, 3%, 4% எடுக்கிறாரு. அதிமுகலேருந்து 9% எடுக்கிறாரு. எல்லாம் கரெக்ட். நீங்கள் இப்படி சொல்றீங்க. 2021 இது பிரகாரம் பார்த்தா வட தமிழகம் திமுக கை கொடுத்தது. கேடிசின்னு சொல்கின்ற திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை திமுக கை கொடுத்து, டெல்டா கை கொடுத்தது, தென் தமிழகம் கை கொடுத்து. ஆனால் இப்போ வட தமிழகத்தில் விசிகா படு பாதாளத்து போயிருக்கு. இங்கே எது சென்னை கோட்டை திமுகவுக்கு 2011 தான் ஜெயலலிதா ஒரு இது பண்ணாங்க, எம்ஜிஆர் கடுமல. ஆனால் இன்னைக்கு திமுக வெர்சஸ் டிவிகா என்ற நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காரு. அப்படி இருக்க அதிமுக அந்த கோர் ஓட்டு வந்தாவே ஏறக்குறைய சென்னையில் இருக்க 16 தொகுதியில் திமுக 5 தொகுதி ஜெயிச்சாவே அதிகன்றாங்களா சார்? இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு அப்புறம் கேளுங்க. சென்னையில் அதிமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது. அப்போ கேளுங்க. என்ன நான் என்னோட கருத்து, நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை உங்கள் கருத்து சொல்லுங்க, என் கருத்தை சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். சென்னையில் அதிமுக ஒரு தொகுதி கூட வராது. ஒரு தொகுதி கூட வராது. தாவேக்கா 2 தொகுதிகளில் வரும். இதை எழுதி வச்சுக்கோங்க சார். தாவேக்கா எடுத்து என்னுடைய கருத்தை வச்சுக்கோங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டி தான் நடந்துட்டு இருக்கீங்க சென்னையில். தாவேக்கா 2 தொகுதிகளில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீதி 14 தொகுதிகளில் வந்து 4 தொகுதிகள் டஃப்பாக இருக்கு. என்ன முடிவாங்கன்னு சொல்ல முடியாது. திமுக குறைந்தபட்சம் 9-10 தொகுதிகள் வரும். எழுதி வச்சுக்கோங்க. அதிமுக ஒரு தொகுதியில் கூட இந்த கேடிசியிலே வராது. கேடிசி நீங்கள் சொல்கிற காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் வராது சார். 38 தொகுதியில் போன வாட்டி 2020 ஒரு தொகுதி தான் டிஎம்கே ஜெயிச்சது. சாரி அதிமுக ஜெயிச்சது. அதான் மதுராந்தகம். மதுராந்த ஒன்றி தான். மீதி எல்லாம் அதேதான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் பெரும் இதெல்லாம் உங்க கருத்து சார். இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அரசு ஊழியர்கள் கருத்து வெறுப்பா இருக்காங்க, ஆசிரியர்கள் வெறுப்பா இருக்காங்க, எல்லாம் நீங்க சொல்றீங்க. திமுக எய்ம் பண்றது ஒண்ணுதான். அவர்களால் பயன்பெற்ற பயனாளிகள் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது நடக்குமா இல்லையான்றது எலெக்ஷன்ல தெரியல. உங்களுக்கு தெரியும் 2001 2006 ஜெயலலிதா ஆட்சியை டெஸ்மா கொண்டு வந்து அரசு ஊழியர்கள் 2006 அந்த அரசு ஊழியர்கள் தான் கருணாநிதிக்கு வாக்கு போட்டு கருணாநிதிக்கு அவர் எங்க ஜார்ஜ் கோட்டைக்கு வரப்ப அரசு பூ பொழிந்து வரவேற்றாங்க சார். யாருமே செய்யாது. அப்படி இருக்க இன்னைக்கு நான் உங்களுக்கு பழைய பென்ஷன் தரேன், சமநிலையான ஊழியன் தர, இப்படி அள்ளி விட்டு இப்ப 13 லட்சம் அரசு ஊழியர் பாராட்டு விழா நடத்தினாங்க. அவங்க தானே பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த அவங்க தானே பாராட்டு விழா நடத்தினாங்க. ஆமா, யார் அது? அது யாரு? அது யாரும் எனக்கு தெரியாது. பாராட்டு யார் அது? நீங்க கேக்குறீங்க சார். பாராட்டு விழா நடத்தினாங்க. ஏன் நடத்தினாங்க? ஏன் ஸ்வீட்டை கொண்டு சிஎம் வாயில ஊட்டி விட்டாங்க? யார் அது? அதுதான் யார் அது? சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. அவங்க தலைவர்கள் தானே, தலைவர்கள் தானே. ஆனா மீதி பேர் அதிமுக இருக்க ஒரு குரூப், அந்த ஆசிரியர் குரூப் இருப்பாங்க. அவங்க அதிருப்தி தெரிவிப்பாங்க. அது இயல்பான விஷயம். யார் கொண்டு ஸ்டாலினுக்கு வாயில ஸ்வீட்டை ஊட்டினது இந்த ஸ்கீம் வந்த பிறகு? ஆமாம் சார். யார் ஊட்டினது சொல்லுங்க நீங்க. அது வற்புறுத்தி அதுவே
பிரிஞ்சு போச்சுல, பெரிய பிரிஞ்சு பிரச்சனை போச்சு ஆச்சுல்ல. நீங்க சொல்றீங்க சார். எல்லாம் எல்லா காலகட்டத்திலையுமே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாருமே திமுக ஓட்டு போட மாட்டான். அதில் ஒரு 20% அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான். அவன் தான் இந்த அதிருப்தி விஷயங்கள்லாம் கிளப்பிட்டு இருக்கான். அவன் தான் அதிமுக ஓட்டு போடுவான். ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் திமுகவை புறக்கணிச்சிட்டாங்கன்னா இல்ல, அரசு ஊழியர்கள் 13 லட்சம் பேர் இருக்காங்களே, அது இல்ல, ஒரு அது இல்ல. குடும்பத்துல ஏறக்குறைய ஒரு 75 லட்சம் இருக்காங்களே. ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கல சார், ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கல. அதில் கொஞ்சம் பேர் விலகி போயிருக்கலாம். எல்லா செக்டார்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கலாம் சார். அவங்க அதிமுகவுக்கு போனாங்களான்னு தெரியாது, அவங்க தாவேக்கா கூட போயிருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் இந்த வாட்டி அதிமுகவுக்கு போல, தாவேக்காவுக்கு போயிருக்கு. அந்த ஜாக்டோஜியை தான் அப்படி பண்ணாங்க. அது திமுக ஆதரவாளர் சார். நீங்க சொல்றீங்க சார், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்ததான் நம்ம பேச முடியும். நீங்க ஊகத்தில் பேச முடியாது. ஸ்டாலினுக்கு ஸ்வீட் வீட்டினது யாரு, பாராட்டு விழா நடத்தினது யாரு, அதில் ஆயிரக்கணக்கான கலந்துட்டவங்க யாரு, சொல்லுங்க சொல்லுங்க யாரு. ஒய்எம்சியில் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கலந்துட்டாங்களே, யார் அது? அரசு ஊழியர்கள். பின்ன அதனால எல்லா செக்டார்லையும் கொஞ்சம் பிளவு இருக்கும். திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் இருக்கும், அவங்க போடுவாங்க. ஆனால் அந்த ஓட்டுகள் இந்த வாட்டி அதிமுகவுக்கு போச்சானா போல, அது தாவேக்காவுக்கு முக்காவாசி போயிருக்கு. ஆமா, அதுதான் அந்த தாவேக்கா தான் இங்க இந்த கேடிசிலையும் ஃபைட் கொடுக்குறாங்க, பல ஃபைட் பண்றாங்க. வட தமிழகத்திலையும் பண்றாங்க. டவுன் ஆகி போச்சு. உன்னங்கிட்ட 88 பிசிகா மட்டும் டவுன் ஆகல, பிஎம்கேவும் டவுன் ஆயிருக்கு. அங்கல அந்த பிசிகாவும் டவுன் ஆகி தேமுதிகவும் டவுன் ஆகி, அது தெரியாது. பிஎம்கே விட தேமுதிகவோட வாக்கு வங்கி வேற. ஆக்சுவலா அது டவுன் ஆச்சா தெரியாது. அது வந்து வன்னியர்கள் அல்லாத, பட்டியல் சமூகம் அல்லாத ஒரு பெரிய வாக்கு வங்கி தேமுதிக. இல்ல, வட தமிழகத்துல இருக்கு. அவங்க பட்டியல் அல்லாத, வன்னியர்கள் அல்லாத ஒரு சமூகம், பெரும்பாலான சமூகம் உயர் ஜாதி சமூகம். அது இந்த முதல் தேர்தலிலே விருதாச்சலத்துல ஜெயிச்சது எப்படி சார்? சார், வன்னியர்களும் ஓட்டு போட்டாங்க சார், வெற்றி பெற்றார். விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டாங்க சார். விஜயகாந்தோட பிரச்சாரத்தில் நானே அவர் பின்னாடி போயிருக்கேன் கவர் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து பட்டியலினத்தோர், வன்னியர்கள் 2 பேருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சார். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த ஓட் பேங்க்ல கொஞ்சம் பிளவு வந்திருக்கு. ஆனால் வன்னியர் அல்லாத, பட்டியலினத்தோர் அல்லாத ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் திமுக ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கு. அந்த ஓட் பேங்க்ல விஜயை ஒன்றும் பண்ண முடியல, அந்த ஓட் பேங்க்ல விஜயை ஒன்றும் பண்ண முடியல. அந்த பட்டியலினத்தோர் ஓட் பேங்க்ல விஜய் பாதிச்சாரு, வன்னியர் ஓட்டை பாதிச்சாரு, நடுவில் இருக்கிற செட்டியார், முதலியார், நாயுடு, நாயக்கர் ஓட்டை அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே திமுக போயிருக்கு சார். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே திமுக இங்க மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்ல போயிருக்கு, விருதுநகர்ல போயிருக்கு, அப்படியே திமுக போயிருக்கு. அதே மாதிரி டெல்டா பகுதியில் விவசாயிகள் சார், விவசாயிகள் இந்த தடவை திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லி இருக்காங்கல்ல. ஏன்னா எடப்பாடி ஆட்சி ரெண்டு தடவை நம்மளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சார், இவர் எதுவுமே செய்யல, இவருக்கு ஓட்டு அளிக்க கூடாது. பிஆர் பாண்டியன்னு சொல்லியிருக்கா சார். அடி வாங்குது. பிஆர் பாண்டியன் ஒரு காலத்துல திமுகவோட க்ளோஸா இருந்தாரு. ஆமா சார், ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு கோச்சிங் போயிட்டாரு அவரு. அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, அவர் சொல்றது நீங்க நம்புறது உங்க இஷ்டம். நான் சொல்றது என்னன்னா, டெல்டா வந்து என்னைக்குமே திமுகவோட கோட்டை. போன வாட்டி 41 இடத்துல 4 இடம் தான் அதிமுக வாங்கினாங்க. இந்த வாட்டி அதிகபட்சமா இன்னொரு 6 இடம் கூட வாங்குவாங்க, 10 இடம் வாங்குவாங்க. அங்கேயும் டெல்டாலையும் திமுக 30 இடங்கள் குறைஞ்சபட்சம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. ஆனா தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீங்களே சொல்லுகிற ஏறக்குறைய 50% கிறிஸ்துவர்கள் டிவிக்கு போட்டிருக்காங்க. அப்பனா அங்க எவ்வளவு ஜெயிச்சாங்க சார்? அங்க 58 தொகுதியில 16 தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. 16 தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. மீதி டிஎம்கே. இந்த வாட்டி அந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறையும். ஆமா, இப்போ ஏடிஎம்கே 16ன்றது இப்போ ஏடிஎம்கேக்கு இன்க்ரீஸ் கிடையாது, தாவேக்காக்கு தான் மறுபடியும் இன்க்ரீஸ். ஆனால் அங்கே முக்குலத்தோர் கோபமாக இருக்காங்க. கிறிஸ்துவ நாடார்கள் கொஞ்சம் பிளவு வந்திருக்கு. இந்து நாடார்கள் பாஜக கொஞ்சம் போடுறாங்க, திமுக கொஞ்சம் போடுறாங்க. முக்குலத்தோர் முழுக்க சசிகலா அல்லது திமுக போடுறாங்க, ஏடிஎம்கே புறக்கணிக்கிறாங்க. தேவேந்திர குலம் வந்து கொஞ்சம் பாஜக, மிச்சம் வந்து திமுக. ஆமா, அப்பனா டிடிவிக்கு ஒண்ணுமே இல்ல. டிடிவியை பொறுத்த மட்டும் ஒண்ணுமே இல்ல. அவருக்கு கிடைச்ச ஓட்டுன்றது எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு சார். ஆமா, அவர் எடப்பாடியோட சேர்ந்தனால அந்த ஓட்டை மிஸ் பண்றாங்க. கேட்ட முக்குளத்தோர் எப்பயுமே அதிமுக. அது சசிகலா, இன்னொரு சசிகலா அங்க போய் ஓட்ட பிரிக்கிறா. சசிகலா ஓட்ட பிரிக்கிறாங்க. ஆனா பெரிய லெவல்ல எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் நயினார் நாகேந்திரன் தோக்கிறதுக்கு காரணமா இருக்க போது சசிகலாவோட கேண்டிடேட். ஆனா இப்ப இன்னொன்னு வருகிறது, நயினார் நாகேந்திரன் ஜெயிப்பாரு. அதற்கு எதிராக நிக்க வைக்கப்பட்ட சசிகலாவின் லாஸ்ட்ல சமரசம் ஆகிவிட்டா இசைக்கு முத்தா
அவர் சமரசம் ஆகிவிட்டார். அவர் சமரசம் பிரயோஜனம் இல்ல, அந்த கம்யூனிட்டி சமரசம். நைனா எளிதில் வெற்றி பெறுவார், தெலுங்கர் வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுவார், சந்திரபாபு நாயுடு நல்லா இது பண்ணியிருக்காங்கன்றாங்க சார். எழுதி வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு அப்புறம் பேசினா நைனார் தோக்குறாரு. ஆமா, கொங்கு மண்டலத்துல இவ்வளையும் வாரி இறைச்சி இருந்தாலும், அதாவது கவுண்டர்கள், கொங்கு வெள்ளார கவுண்டர்கள் எப்படி திரும்பவும் எடப்பாடி தான் ஆட்சிக்கு வரணும்ட்டு அங்கேயும் அதிகமான வாக்கு சதவீதம் நடந்திருக்கு. அதையும் இருக்காது. அது காரணம் 2 பேரும் பைசா கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுலயும் அங்கேயும் தில்லாலங்கடி வேலை செஞ்சிருக்காரு செந்தில் பாலாஜி. சார் எல்லாரும் பைசா, வேலுமணியும் பைசா கொடுத்தாரோ, வேலுமணியும் பைசா கொடுத்திருக்காரு. தில்லாலங்கடி, அதே தில்லாலங்கடி வேலை செஞ்சிருக்காரு. வேலுமணி தான் தில்லாலங்கடி வேலை செய்யற இல்ல. உங்களுக்கு காயின் எது தங்க இது கடைசியில பார்த்தா அதுல 9 கேரட் தங்க தான் இருக்கு. 2000 ரூபாய் கூட போலன்ட்டு இப்ப வந்துருக்கு சார். சார் ஆமா சார், ஏன் வாங்குறீங்க? நீங்க ஏன் வாங்குறீங்க? கொடுத்தா ஏன் வாங்குறீங்க? கொடுத்தா ஏன் வாங்குறீங்க? நியாயமா வாங்க கூடாது, ஏன் வாங்குறீங்க? மக்கள் தானே குற்றவாளிகள், ஏன் வாங்குறாங்க? அது திமுக கொடுத்தாலும் சரி, அதிமுக கொடுத்தாலும் சரி, ஏன் வாங்குறாங்க? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா அது இல்ல. கொங்கு மண்டலத்தில் இந்த வாட்டி செந்தில் பாலாஜி ஓரளவுக்கு கட்சியை கட்டுப்பாடாக கொண்டாந்துருக்காரு. இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, கொங்கு மண்டலத்தில் உள்ள 10 தொகுதிகளில், கோயம்புத்தூரில் உள்ள 10 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் திமுக ஜெயிக்கும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 4 தொகுதிகளில் திமுக ஜெயிக்கும், 6 தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கும். ஆனா உண்மையிலே சொல்றாங்க, இந்த வாட்டி கொங்கு மண்டலத்தில் இவ்வளவும் இறைச்சி இருந்தாலும், எது பண்ணியிருந்தாலும் அந்த ஓட்டு எடப்பாடிக்கு அப்படியே வருது. எடப்பாடியே வரல, சீன்ல இல்ல, அவர் 3வது இடத்துல இருக்காரு. தாவேக்கா சொல்லுங்க, சீன்ல எடப்பாடி 3வது இடத்துல இருக்காரு. அவர் அர்பன் ஏரியால தான் இருக்காரு. இல்ல அர்பன் ஏரியால, மாநகராட்சியில இருக்காரு, நகராட்சியில இருக்காரு, பேரூராட்சியில இருக்காரு. ரூரல்ல மட்டும் தான், ரூரல் ஏரியா, பஞ்சாயத்து ஏரியால தான் இல்லாத இருக்காரு. இன்னும் அதிமுக தான் எட்ஜி இருக்கு. ஆனா 3வது இடத்துல இருக்கு. பாவம், என்ன செய்யுது? ஏன்னா ஒரு தொகுதியில பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாமே இருக்கும். அதனால எடப்பாடி ரொம்ப மோசமாக இந்த வாட்டி தோப்பார். அவர் மட்டும் ஒரு ஒரு சசிகலா, ஓபிஎஸ்லாம் விடாத, தேமுதிகலாம் சேர்த்துட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா வின் பண்ணியிருப்பார். அவருக்கு பாஜக கூட்டணி அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லை பின்னடைவாக இருந்தான்னு பொறுத்து தான் பார்க்கணும். அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2021 ஏறக்குறைய 66 தொகுதிகள் வாங்க, அதை விட கம்மியாக தான் வாங்குவான்றீங்க. 50லேருந்து 55 வாங்குவார், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது பிரகாரம் பார்த்தா திமுக தான் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோன்றீங்க. மினிமம் 130 தொகுதிகள் திமுக வாங்குறதுக்கான நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன் சார். நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அகைன்ஸ்டா என்னென்ன இருக்கு? அதிமுக கூட்டணிக்கு அகைன்ஸ்டா எப்படி இருக்கு, அதிமுக எப்படி தாவாய்க்காக்கு போச்சு, எல்லாம் நான் சொல்றேன். ஆனா பெரும்பாலான திரும்பவும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும், கொலேஷன் கவர்மெண்ட் வரும்னு சொல்றாங்க. எந்த கொலேஷன்? கூட்டணி ஆட்சி. இந்த வாட்டி எந்த கூட்டணி? இது அதிமுக, பாஜக, பிஎம்கே, அமமுக இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஆட்சியில் அமைக்கக்கூடிய வலுவான இது கொடுத்து இருக்குன்றாங்க சார். நிச்சயமா இல்லை, கண்டிப்பாக நடக்காது, கவலைப்படாதீங்க. அதுக்கான சான்ஸே இல்லை. தாவேக்கா கடுமையாக ஓட்டை பிரித்து ஒரு 20% போயிடுவான். அதிமுக ஒரு 21-20% அவங்களும் அவ்வளோதான் எடுப்பாங்க, அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, திமுகவிலிருந்து 60% டிவிகே எடுக்குது, அதிமுகவிலிருந்து 40% தான் எடுக்கிறாங்க. அதனால் அந்த கோர் ஓட் அப்படியே இருக்குது. ஏன்னா திமுக இந்த வாட்டி இளைஞர்கள் வரல, பெண்கள் ஏறக்குறைய அங்கே போயிட்டாங்க. இப்படிலாம் ஜெயலலிதாக்கு இருந்து, அதிமுக இருந்து 2001 ஸ்டாலின் கொடுத்தாங்க, இந்த வாட்டி அங்கே போய் இருக்கு. அதனால் இவ்வளவு பேக் இருக்கிறதுனால அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரும். ஆனால் திரும்பவும் ஸ்டாலின் வரலாற்றை முறியடிக்க முடியாதுன்றாங்களா சார்? அது ஒருத்தருடைய கருத்து. அது நம்ம அதுக்கு இல்ல பொதுவாக பேசுற கருத்து. நம்ம அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு சார். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் அதிமுக எப்படி ஓட்டு இழக்கும்னு நான் சொல்கிறேன், திமுக எப்படி ஓட்டு இழக்குன்னு சொல்கிறேன், திமுகவுக்கு ஏன் 4 கார்னர் 3 கார்னர் ஃபைட்டில் எட்ஜ் இருக்குன்னு சொல்கிறேன், அதிமுக ஏன் தோக்கிறதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்கிறேன், அதிமுக பாஜக ஓட்டு ஏன் பிரிஞ்சு போகுது, தாவேக்காவுக்கு ஏன் போட்டாங்க, கடைசி நிமிஷத்தில் ஏன் போட்டாங்க, சில கம்யூனிட்டிகள் ஏன் போட்டாங்க தாவேக்காவுக்கு, மயிலாப்பூரில் வெங்கட்ராமனுக்கு ஏன் போட்டாங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. 2011 வாக்கு போலிங் ஆன பிறகு ஒரு பேச்சு ஏற்பட்டது. இப்ப எப்படி டிவிக்கு அப்போ அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்ட்டு பரபரப்பா ஏற்பட்டது. ஆனா இந்தியா டுடே சட்ட தேர்தல்
விதியின் சட்ட விதிகள் மீறி எக்ஸிஸ்ட் போல விட்டு திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்ட்டு போட்டாங்க. கடைசியில என்ன சார் ஆச்சு? அதெல்லாம் எதிர்கட்சி கூட வர முடியல சார். அவங்க கருத்து கணிப்பு சார். இல்ல சொல்றேன், மோடி 400 சீட் வருவான்னு சி ஓட்டர் சொன்னா அது இல்ல, அப்படி இல்ல. நான் அன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு நடந்ததுதான். இன்னைக்கு நீங்க எல்லா கருத்து கணிப்பும் பொய்யா இருக்க உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை சார். கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் உட்பட சொல்றேன் நான். எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அவங்க எஸ்டிமேட்டை போடுறாங்க. சில போது கரெக்டாக போகும், சில போது கரெக்டாக போகாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த வாட்டி வந்திருக்கிற பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஸ்டாலின் தான் முதல்வர் வந்திருக்கு. 2-3 கருத்து கணிப்புகள் எடப்பாடி வந்திருக்கு. 1-2 கருத்து கணிப்புகள் இவர் விஜய்க்கு வந்திருக்கு. ஒரு 10 கருத்து கணிப்புகள் இருந்தால் 6 கருத்து கணிப்பு ஸ்டாலின் தான் முதல்வர் வந்திருக்கு. உண்மையிலே தமிழக மீடியா ஃபுல்லாவே ஆளுகின்ற திமுகவுக்கு அடிமை ஆகி போச்சு சார். எதுக்காக தோக்கிற கட்சிக்கு அடிமையா இருக்கணும்? இப்ப கோதி தமிழ்நாடு ஆகி போச்சு சார். தோக்கிற கட்சிக்கு ஏன் அடிமையா இருக்கணும்? திமுக தோக்குது 5 வருஷமா அப்பயே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்களா? அதிமுக பண்றாங்க சார். இப்பவே ஒரு மாசத்துக்குள்ள 1.5 மாசத்துக்குள்ள யார் முதல்வர்னு கேட்டா ஸ்டாலின் தான். 6 பேர் 10ல் 6 பேர் ஸ்டாலின் சொல்றான், 2 பேர் எடப்பாடி, 2 பேர் விஜய் சொல்றான் சார். இதுவே சில பிரபல வார எழுதும் பிரபல யூடியூபும் நடத்த கருத்து கணிப்புல எடப்பாடி முன்னல் நிற்கார சார். நடுநிலையான கருத்து கணிப்பாளர்கள் எனக்கு தெரியும் சார். எந்த கட்சியும் சாராவாங்க. அவங்களாம் இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக 160லேருந்து 150 இடங்கள் தாராளமாக வரும் சார். இந்த ஓட்டு பிரியறது வந்து ஏடிஎம்கேக்கு தான் பெரிய லாஸ் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து அவங்க சொல்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கல. ஆனால் நான் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியாக நான் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கட்டியபடி 130 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். அது தப்பாக கூட போகலாம். 2006 96 விஜயகாந்த் வந்து 96 தான் சார் வாங்க முடிஞ்சது. அதை விட இவரை எங்கேயோ இருக்கிறார் சார். இல்ல அதான் வந்து அந்த பாயிண்ட் வரீங்களா? அது விஜய் வந்ததுனால ஆமா, அவரை விட அப்படி இருக்க எப்படி சார்? அப்ப இருந்த சோசியல் மீடியாவோட பெனிட்ரேஷன் வேற, இப்ப இருக்கிறது வேற சார். விஜயகாந்த் இருந்தபோது சோசியல் மீடியாலாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல. இப்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. விஜய்க்கு வந்து ஏதோ பெரிய ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி தோற்றம் வருது. ஆனா அது உண்மை இல்லை. அது வந்து பலூன் மாதிரி ஓசியால குத்தினா உடஞ்சு போயிடாது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, சோசியல் மீடியா வந்து இவ்வளவு விலைவாசி உயர்வு, இவ்வளவு சட்ட ஒழுங்கு மோடி காரணம் இல்லையா? இப்படி இருக்கும் நீங்க திமுக தான் ஆட்சிக்கு விலைவாசி உயர்வு சிம்பிள் சார். சிம்பிள் 4 முறை 3 முறை போட்டியில ஓட்டு தாவேக்காவை வந்து அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுனால திமுக வின் பண்றான். அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் சிம்பிள். அப்படிங்களா சார்? சிம்பிள், ரொம்ப சிம்பிள் சார். பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.